அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. பரம்பொருள் foundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் வந்து இருக்கோம். ஒரு முக்கியமான பகுதியில் வந்து இருக்கோம். இங்கே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணீரை வந்து நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. தண்ணீருக்கு பக்கத்தில் இருந்துட்டு தண்ணீரை பற்றி பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனந்தப்படுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் ஒருத்தர் மசாரு எமோட்டோ அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு அப்படின்னா, நீர் என்பது நாம் சொல்லும் வார்த்தைகளை மட்டும் கேட்காமல் அது அந்த வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு தகுந்தாற் போல தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறது, தன்னை சார்ந்தவர்களை மாற்றுகிறது அப்படின்னக்கூடிய அந்த ஒரு வாட்டர் மாலிகல்ஸ் பத்தி ஒரு அற்புதமான ரிசர்ச் வந்து ஒன்று பண்ணியிருக்கிறாரு. நான் வேணா அதை வேணா கொடுக்க சொல்ற பாருங்க. நீங்கள் நல்ல வார்த்தைகளையே பேசும்போது அதுல வந்து அற்புதமான கிறிஸ்டல்ஸ் வந்து தண்ணியில வந்து ஃபார்ம் ஆகுது. நீங்கள் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசும்போது நெகட்டிவான மைண்ட் செட்ல இருக்கும்போது ஃபார்ம் ஆன கிறிஸ்டல்ஸ் வந்து உடையுது. விச் மீன்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் என்ன வந்து சொல்றாருன்னா, ஒரு ரிசர்ச்ல ஒரு மரம் வளர்றதுக்கு முன்னாடி செடியா இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா அந்த விதையில இருந்து வந்த ஒரு செடி, அதே மாதிரி இன்னொரு செடி, இது ரெண்டையும் வேற வேற ரூம்ல வந்து வச்சிடுறாங்க. வேற வேற ரூம்ல வந்து வைக்கும் போது முதல் செடி கிட்ட போய் ரொம்ப அன்பான வார்த்தையிலே பேசுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. அந்த மாதிரியான மனநிலையிலேயே ஒரு செடியை வந்து வளர்க்குறாங்க. இன்னொரு செடி கிட்ட போய் சிடுன்னு பேசுறாங்க, சங்கடப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, ரொம்ப தப்பான வார்த்தைகளை வந்து பேசுறாங்க. இந்த 2 மரமும் சில பல மாதங்களில் வளர்ந்து வரும்போது இந்த நல்ல என்விரான்மெண்ட்ல பாசிட்டிவான மைண்ட் செட்ல வளர்ந்த அந்த செடியானது மிக நல்ல நிலையிலும், இந்த சைடு இருந்து வளர்ந்த அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல வளர்ந்த மரமானது ஒரு அருள் இல்லாமலும் அற்புதம் இல்லாமலும், அதாவது நெகட்டிவான ஒரு சூழ்நிலையில வளரக்கூடிய ஒரு மரமாகவும் இருந்தது. இதற்குண்டான காரணம் என்னன்னா, நாம் எந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்கிறோமோ அந்த வார்த்தைகளை இந்த இயற்கை வந்து ஒபே பண்ணுது, ரெஸ்பெக்ட் பண்ணுது. நம்ம உடம்பில் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 60% மேல வந்து பாத்தீங்கன்னா நீரினால் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. ரத்தமாக வந்து இருக்கட்டும், மற்ற தமனிகள், சிறைகளாக வந்து இருக்கட்டும், அது ஸ்தூல வடிவத்துல இருந்தாலும் கூட அதனுடைய டீப் மூலக்கூறு வந்து போனீங்கன்னா அந்த வாட்டர் கண்டென்ட் என்பது அதில் இருக்கும். அப்போ அந்த ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் வந்து எப்படி வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி நமது சூழ்நிலையில் நமது சுற்றுப்புறத்தில் வந்து நல்ல விஷயங்களை வந்து தனக்கு வந்து ஏற்படுத்தி கொண்டாரோ, மனிதர்களாகி நீங்களும் நல்ல எண்ணங்களை அதிகமாக பேசும்போது அதிகப்படியான நீரினால் உருவாக்கப்பட்ட இந்த உடலானது அது ஒரு மந்திரமாக மாறி நல்ல செயல்களை ஈர்க்கிறது, நல்ல மனிதர்களை ஈர்க்கிறது, நல்ல வளத்தை வந்து ஈர்க்கிறது, நல்ல பொருட்செல்வத்தை வந்து ஈர்க்கிறது. அப்போ தண்ணி கிட்ட பாசிட்டிவா இருந்தீங்கன்னா அது பல மடங்கு பாசிட்டிவையும், நெகட்டிவா இருந்தீங்கன்னா பல மடங்கு நெகட்டிவையும் ஒரு தண்ணீர் தருவது போல உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தையும் உடலில் இருக்கக்கூடிய நீரையும் நீங்கள் பாசிட்டிவா மாற்றும் போது நினைத்து பார்க்க முடியாத அருளாற்றலை வந்து அது வந்து தருகிறது. சரியாக பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள்
கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதில் வந்து தெளிவாக எழுதியிருக்கேன். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.